அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இன்றைய பதிவு மனிதருக்கு முக்கியமான தேவை பணம். அனைத்து விஷயத்துங்களுக்கும் பணம் தேவை. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு. இந்த பணத்தை அடையிறதுக்கு என்ன வழி? ரொம்ப எளிய முறை, கேட்கப்பட்ட விஷயங்கள். உங்களோட தேவைகள் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். 1000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம், லட்சமாக இருக்கலாம். எவ்வளவோ உங்கள் தேவைகள் எவ்வளோ இருக்கோ அது உங்கள் தேவையை பொறுத்து. நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு காமாட்சி விளக்கு. காமாட்சி விளக்கில் அஷ்டலட்சுமி பொறிக்கப்பட்டது. 8 லட்சுமிகள் அந்த விளக்கில் பதிச்சிருப்பாங்க. அதுதான் அஷ்டலட்சுமி விளக்கு. சரி, அதிலே கஜலட்சுமி விளக்கு வருது, அன்னபூரணி விளக்கு வருது. நீங்கள் செய்ய வேண்டியது 8 லட்சுமிகள் பொறிக்கப்பட்ட ஒரு காமாட்சி விளக்கு. அந்த விளக்கு ஏற்றுறதுக்கு சுத்த பசுனை, தாமரத்தண்டு திரி இதை சேகரிச்சுக்குங்க. பிரியாணி இலைங்கிற சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் இலை, பிரியாணி இலையை நல்ல இலையாக பார்த்து ஒரு 48 இலைகள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, சுருள்பட்டை, இந்து உப்பு, கல்கண்டு அல்லது ஜீனி, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. சேர்த்து ஏலக்காயை தவிர மீதி அனைத்தையும் ஒரு கல்வத்தில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. பச்சை கற்பூரம், ஏலக்காய், இந்து உப்பு, ஜீனி, சிறிது மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு நல்லா ஒரு கல்வத்தில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் பிரயோகப்படுத்துறது, நான் செய்கிறப்ப வசிய எண்ணெய் பயன்படுத்துவேன். இந்த பூஜைக்கு நான் வசிய எண்ணெய் பயன்படுத்துவேன். ஸோ உங்களால் வசிய எண்ணெய் தயார்படுத்த முடியாது. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது சுத்தமான ஆலிவ் ஆயில். சரிங்களா? ஆலிவ் ஆயில் வாங்கிக்கோங்க. ஆலிவ் ஆயில் எடுத்துக்கிட்டு உங்களோட பிறந்த திதி தெரியாதவங்க பிறந்த கிழமைன்னு தெரியாதவங்க வளர்பறைக்கூடிய வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை இந்த பூஜையை ஆரம்பிக்கணும். இந்த இலையில் பிரெஞ்சு இலையில் சிகப்பு மை கொண்டு எழுதப்பட்ட ஒரு ஸ்வஸ்திக் சக்கரம், கீழே ஐங்கோண சக்கரம் ஒன்று, நடுவில் ஓம் ஸ்ரீம் கிரீம் பிரக்சி ஸ்வாஹா, இதுதான் இதோட மூல மந்திரம். இது மாதிரி எழுதி ஃபுல்லாக எழுதிடுங்க. மேலே ஸ்வஸ்திக் சக்கரம் போடுங்க. கீழே இந்த ஐங்கோண சக்கரத்தை வரைஞ்சிக்குங்க. வரைஞ்சிக்கிட்டு இதில் சிறிது எண்ணெயை தடவி, அந்த வசிய எண்ணெயை தடவி மேலே நீங்கள் பொடி செய்யப்பட்ட அந்த பொடியை மேலே தடவிடுங்க. தடவிட்டு ஒரு கிராம்பு ஏற்கனவே சேகரிக்க சொல்லியிருந்தேன். அந்த கிராம்பு, சிறிது பச்சை நூல், சரியா, இந்த நூலை அப்படி வச்சு இந்த மெத்தடில் 6 சுற்று, சரியா, இது மாதிரி 6 சுற்று சுற்றிடுங்க. சுற்றிட்டு ஒரு தாம்பழத்தட்டில் வச்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு காமாட்சி விளக்கை பார்த்து, அஷ்டலட்சுமி விளக்கை பார்த்து, தாயை பார்த்து உங்களோட தேவைகளை மனதார ஜெபம் பண்ணி, தாயே எனக்கு இவ்வளோ தேவைகள் வேணும், என்ன வேணாலும் கேளுங்க. உங்களோட தேவைகள் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். இது கட்டுப்பாடு கிடையாது. எப்படி கேட்குறதுங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் கேட்க வேண்டியது இறைவன்கிட்ட கேட்குறீங்க, அம்மாட்ட கேட்குறீங்க. எனக்கு இவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அம்மாட்ட கேளுங்க. எனக்கு இது தேவை, எனக்கு செஞ்சு கொடு,
என்னோடய தேவைகள் இப்படி இருக்குது, எனக்கு இது வேணும் அப்படிங்கிறத அம்மாட்ட முறையிட்டு இந்த ஃப்ரெஞ்சு இலையை கையில் வச்சு 333 தடவை ஓம் ஸ்ரீம் க்ரீம் பிரக்சி ஸ்வாஹா. சரிங்களா? மந்திரம் அதுதான். ஓம் ஸ்ரீம் க்ரீம் பிரக்சி ஸ்வாஹா அப்படிங்கிற மந்திரத்தை 333 தடவை சொல்லுங்கள். அப்போ 333 தடவை சொல்கிறப்ப கவுண்டிங் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். கவுண்டிங் பண்ணணுமான்னு முதல் நாள் மட்டும் ஒரு பத்தி குச்சியை பொருத்தி அந்த பத்தி குச்சியில் ஒரு அளவு போடுங்க. 333 பூக்களை எடுத்துங்க. ஒவ்வொரு பூவாக சொல்லி மந்திரம் சொல்லி அந்த விளக்கு பக்கத்தில் போட்டுக்கிட்டே வாங்க. அப்போ அந்த பத்தியோட அளவை கணக்கு எடுத்துக்கங்க. ஒரு பத்தி எவ்வளோ நேரத்தில் அந்த 333 தடவை மந்திரம் சொல்கிறப்ப அந்த பத்தி எவ்வளோ நேரம் எரிஞ்சிருக்குங்கிறத ஒரு கணக்கு போட்டுங்க. அந்த மார்க் பண்ணிக்கோங்க. மறுநாள் அதே மார்க் அளவுக்கு அந்த பத்தியில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த பத்தியை ஏற்றிட்டு நீங்கள் பாட்டு கண்ணை மூடி தாயாரை நினச்சி மனதை ஒருநிலைப்படுத்தி வேண்டதை வேண்டிக்கிட்டு இந்த ஜெபம் பண்ணிக்கிட்டே இந்த ஃப்ரெஞ்சில் கையில் வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. சொல்லி முடிச்சு 330 தடவை சொன்னதுக்கப்புறம் இது மாதிரி நான் இது மாதிரி ஒரு செம்பில் செய்யப்பட்ட ஒரு சட்டி செஞ்சுருக்கேன். அப்போ இந்த சட்டி உங்களால் செய்ய முடியாதவங்க ஒரு தாம்பழத்தட்டு, செம்புனால் ஆகின ஒரு தாம்பழத்தட்டில் ஒரு சூடத்தை வச்சு பற்ற வச்சு விட்டு இந்த ஃப்ரெஞ்சு இலையை எரிச்சிருங்க. இதுதான் அன்னைக்கு ஒரு பூஜை. வேறு பெரிய பூஜைலாம் எதுவும் கிடையாது, வேறு எந்த பெரிய விஷயம் கிடையாது. இது மாதிரி 48 நாள் நீங்கள் ஜெபம் பண்ணணும். இந்த மாதிரி ஃப்ரெஞ்சு இலையை எரிச்சிட்டே வரணும். சரிங்களா? சரி, அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு செயல்முறை விளக்கமாகவும் காமிச்சிடுறேன். இப்போ ஃப்ரெஞ்சு இலையில் இது வசிய எண்ணெய். வசிய எண்ணெய் முடியாதவங்க ஆலிவ் ஆயில் எடுத்துங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆலிவ் ஆயிலை இப்படி தொட்டு அந்த இலையில் லைட்டாக அப்படி தடவிக்குங்க. அவ்வளோ இந்த மாதிரி லைட்டாக அப்படி தடவிட்டு ஃபுல்லாக இலை ஃபுல்லாக படுற மாதிரி தடவிடுங்க. தடவிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பச்சை கற்பூரம், கிராம்பு, பச்சை கற்பூரம், சுருள்பட்டை, மஞ்சள் பொடி, ஏலக்காய், இந்து உப்பு, ஜீனி இதை சேர்த்து செய்யப்பட்ட பொடி. இந்த பொடியை ஒரு சிட்டிகை அப்படி அள்ளி போட்டு இப்படி மேலே நல்லா தடவிடுங்க. சரிங்களா? தடவிட்டு ஃபுல்லாக தடவிட்டு ஒரு கிராம்பு, சரிங்க பாருங்கள், ஒரு கிராம்பு, இந்த ஒரு கிராம்பை இப்படி மேலே வச்சு பச்சை கலர் நூலை கட் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை கலர் நூலை இப்படி மேலே வச்சு சுற்றிடுங்க. சுற்றிட்டு ஜெபம் பண்ணுறீங்க. மனதாக நல்லா ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணிவிட்டு முடித்ததுக்கப்புறம் மந்திரம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் ஒரு சூடத்தை ஏற்றி இந்த சட்டியில் போட்டு, இது மாதிரி சட்டியில் போட்டு இந்த இல்லை தாம்பழத்தட்டில் போட்டு சூடம் ஏற்றி இந்த ஃப்ரெஞ்சு இலையில் செய்யப்பட்ட நம்ம எழுதப்பட்ட மந்திரம், இந்த ஃப்ரெஞ்சு இலையில் செய்யப்பட்டதை இப்படி காமிச்சு எரிச்சிடுங்க. நல்லா எரியிற அளவுக்கு ஃபுல்லாக பிடிச்சி எரிச்சிடுங்க. எரிக்கிறப்ப எனக்கு இந்த பணம் வேணுங்கிறத மட்டும் மனசில் அப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க. நண்பர்களே, இதுதான் மெத்தடு. இவ்வளோதான் நீங்கள் செய்ய போகிற பூஜைகளும் இவ்வளோதான். சரிண்ணா? இந்த விஷயம் செய்கிறதுனால நிச்சயம் பண வரவு இருக்கும். எதிர்பார்த்த விஷயம் ஒரு அச்சீவ்மெண்ட். நம்ம போய் ஒரு சக மனிதர்கள்ட்ட உனக்கு என்ன தகுதி இருக்குது, ஒருத்தண்ட போய் நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா வேணும், 2 லட்ச ரூபா வேணும் அப்படிங்கிறப்ப ஒரு மனிதர்கிட்ட கேட்குறப்ப அவங்க கேட்குற முதல் வார்த்தை உன்னால் எப்படி கொடுக்க முடியும் கேட்குற வார்த்தை. அடுத்த வார்த்தை உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு அடுத்த வார்த்தை கேட்குறாங்க. சரிங்களா? நம்மளுக்கு தேவை அதிகமாக இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவைகள் இருக்குது. ஒருத்தர் வீடு கட்டணும், ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணணும், ஒருத்தர் கடன் பட்டிருக்கோம், கடன் அடைக்கணும், இந்த மாதிரி சில விஷயங்கள் நிறையா இருக்குது. அப்போ அதுக்கு தேவை இந்த பணம். இந்த பணத்தை வர வைக்கிறதுக்கு நம்ம கேட்க போகிறது இறைவன்கிட்ட தான் கேட்குறோம். எந்த ஒளிமறைவும் தேவையில்லை, எந்த கூச்சமும் தேவையில்லை. இறைவன்கிட்ட கேட்குறதுக்கு பெற்றவங்கள்ட்ட தான் கேட்குறோம். நம்மளை அனைவருக்கும் பெற்றவோ அவங்க தான். சரி, இறைவன் தான்.
அப்போ அவங்ககிட்ட நம்ம கேட்குறதுல எந்த தப்பும் கிடையாது. அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் தேவையில்லை. இது ஜாதி, மதம், இனம் எதுவுமே தேவையில்லை. யார் வேணாலும் செய்யலாம். சரிங்களா? இந்து முறைப்படி செய்கிறது, சில பேர் வந்து முஸ்லீம்ஸாக இருந்தால் அவங்க மதப்படி செய்யுங்க. இறைவனோட இதே மெத்தேடில் கேளுங்க. அல்லாவிடம் இதே மெத்தேடில் கேளுங்க. இதில் எந்த ஒரு மறைவும் தேவையில்லை, எந்த ஒரு ஐயப்பாடும் தேவையில்லை. கேட்க வேண்டிய விஷயங்கள் கேட்குறோம், இறைவனிடம் கேட்குறோம். அதே எந்த முறையில் கேட்டாலும் சரி, நம்மளுக்கு தேவைகள் நிறைவேறினா சந்தோஷம், அவ்வளோதான். சரிங்களா நண்பர்களே? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அனைவருக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்க. உங்களோட வாட்ஸ்அப், உங்களோட ஃபேஸ்புக் அனைத்திலும் ஷேர் செய்யுங்க. நல்ல தகவல் அனைவருக்கும் போய் சேரட்டுங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. உங்களோட கமெண்ட்டை வந்து என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இல்லை சில விஷயங்கள் கேட்கணும், கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட டேரெக்டாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் வந்து கேளுங்க. சரிங்களா? நான் ஃப்ரீயாக இருக்கிறப்ப அதுக்கான விஷயங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரெமெடி கொடுத்துக்கிறேன், எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன், தீர்வு சொல்லிக்கிறேன். உங்களுக்கும் என்னால் முடிஞ்ச தீர்வுகளை நிச்சயம் சொல்ல என் தாய் காளி உத்தரவு இருந்தால் நிச்சயம் அதுக்கான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 9087460660. இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். நண்பர்களே, அனைவருக்கும் என் அன்பான வேண்டுகோள், உங்களோட கருத்தை எனக்கு தெரிவிங்க. என்னோடய பதிவுகள் எப்படி இருக்கணும், எதை நோக்கி இருக்கணும், இல்லை எது குற்றம் குறை இருந்தால் எனக்கு சுட்டி காட்டுங்க, நான் திருத்திக்கிறேன். நல்லது நண்பர்களே. நன்றி, வணக்கம்.